நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்டிஸ்ட் பண்றாங்களே சார். ஸோ அதை பத்தி இல்லை எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அதெல்லாம் மைண்டில் போட்டு வச்சுப்பாங்க. நாளைக்கு ஏதாவது உதவின்னு வரும்போது செய்ய மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மா காலத்துலலாம் பல பேர் பேசவே பயப்படுவாங்க. ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லவே தயங்குவாங்க. அப்போ ஒரு கருத்தை சொல்லவே தயங்கின ஒரு காலமாக அப்போ இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்குமான்னா நடக்காது. ஏன்னா ஒருத்தர் ஒரு கட்சி ஆதரிக்கிறாரு, அவர் வீடு பூந்து அடிங்க, அவருக்கு ஒரு எதிராக அவர் தொழிலில் தலையிடுங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் எடுபடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் எடுபடாது. வந்ததுல பெரிய நடிகர்கள் யாருன்னா ஒன்று சிம்பு, இன்னொன்று விக்ரம். விக்ரமை பொறுத்த அளவுக்கு அவர் கலைஞர் குடும்பத்தில் அதுதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆமாம், கேஷுவலாக போட்டு வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவர் பர்பஸாக நான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அதனால தான் போட்டு வர்றேன் அப்படிங்கிற டோனில் இந்த 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கும்பலாக வந்தது தான். இப்போ இவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவோம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது உள்ளபடியே இந்த 6000 பஸ்களும் இயங்கியிருந்ததுன்னா பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. தேர்தல் நடக்கும்போது ஒரு 25 லட்சம் ஓட்டு எக்ஸஸாக இங்கே வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் புது ஓட்டர்ஸ் ஒரு 26 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் ஓட்டு போட வந்ததெல்லாம் யங்ஸ்டர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. விஜய் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாண்டி ஒன்றும் பெருசாக அவங்க வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இருந்துச்சு. ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி இந்த எலெக்ஷனில் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இவங்க விசாரிக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு ஊர்கள்லையும் விசாரிப்பாங்க. யாருக்கு போட்டீங்க, யாருக்கு போட்டீங்க, யாருக்கு போட்டீங்கன்னா எல்லாம் ஒரே பேரை சொல்கிறாங்க. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக விஜய் சார் அண்ட் அதோட அரசியல் பயணம் பற்றி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்மளும் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், திருப்பி உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். நிறைய பேர் இந்த காஸ்டியூம் போட்டுட்டு போயிருந்தாங்க, அந்த காக்கி கலரும் ஒயிட் ஷர்ட்டும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு அது எப்படி அந்த ஃபீல் இருந்தது? ஒரு காலகட்டத்திலையும் ஒரு தலைவர் இந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுவார். அதை தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. இது அண்ணா காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யார் போட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள்னு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். முன்னெல்லாம் திமுக கரை போட்ட வேட்டி, அதிமுக கரை போட்ட வேட்டிலாம் கட்டியிருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் கருப்பு பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டால் அது திமுக இளைஞர் அணி அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. அப்படி தான் அப்படியே மெல்ல மெல்ல மாறிட்டே இருக்குது. இப்போ பச்சை ஜெயலலிதா அம்மா காலத்தில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக பல பேர் பச்சை துண்டெல்லாம் போட்டது நம்ம பார்த்தோம் அந்த காலகட்டத்தில். ஒரு முறை தான் மாறி இருக்கு. எப்படின்னா கலைஞர் மஞ்சள் துண்டு போட்டார். ஆனால் தொண்டர்கள் யாரும் போடல. அது என்னன்னா தலைவர் போட்டிருக்கிறாரு அப்படின்னு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மஞ்சள் துண்டு போடுவாங்கன்னு நான் நினச்சேன். அது யாரும் அதை போடலை. அப்பவும் கருப்பு சிவப்பு கலர் துண்டு தான் போட்டாங்க. பட் இப்போ விஜய் வந்த பிறகு அவர் என்ன கலர் பேண்ட்டு என்ன கலர் ஷர்ட் போடுறாரோ அதை நம்ம போடணும்னு ஒரு பெரிய கூட்டம் இப்போ ஃபாலோ பண்ணுது. இருக்கிறது தானே. கண்டிப்பாக தலைவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம் சார். அதில் முக்கியமான கேள்வியாக இருந்தது நிறைய அரசியல் பிரபலங்கள் இதில் இந்த காஸ்டியூமோட சத்யராஜோட பையன் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான ஆக்டர்லாம் பார்க்க முடிஞ்சுது. சிம்பு அவர்கள் கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு கலர். உடனே சொல்லிட்டாங்க கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களோட அரசியல் பயணத்தில் தாண்டி அவங்களோட சினிமா பயணத்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்குமோ அப்படின்ற கேட்குறேன் சார். ஏன்னா ஓப்பனாக நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்களே சார். ஸோ அதை பற்றி இல்லை எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அதெல்லாம் மைண்டில் போட்டு வச்சுப்பாங்க. நாளைக்கு ஏதாவது உதவின்னு வரும்போது செய்ய மாட்டாங்க. இது எல்லாருமே செய்கிறது தான். மனித மனம் தானே. ஒரு நடிகர் ஒரேடியா அரசியல் பேசும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வருங்கிறத சத்யராஜ் பாகுபலி விவகாரத்தில் நம்ம பார்த்தோம். அவர் காவிரி நீர் பிரச்சனைக்காக கடுமையாக பேசினார். அவரை விட்டுட்டாங்க. அவருடைய பாகுபலி படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும்பொழுது கரெக்டாக கட்டையை போட்டாங்க. இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது, சத்யராஜ் மன்னிப்பு கேட்டால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டார் அவர். அப்போ இங்கே எல்லாமே கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னைக்காவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மாட்டினியா அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நான் நம்பலை. சின்ன நடிகர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ சிபிராஜெல்லாம் ஒரு பெரிய படம் பண்ணுறாரு, அந்த படத்தை நிறுத்திட்டாங்கன்னா அது ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் ஒரு சின்ன படம் பண்ணுறாரு, பெரும்பாலும் படமே பண்ணுறதில்ல.
இப்போ அதில் வந்து வந்ததில் பெரிய நடிகர்கள் யாருன்னா ஒன்று சிம்பு, இன்னொன்று விக்ரம். 2 பேருமே அந்த காஸ்டியூமில் வந்தாங்க. சிம்புவை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு லாயல்ட்டி இருக்குது. என்னென்னா அவருடைய வாலு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து விஜய் தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு அவர் சில ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் பேசினார். பேசி இந்த படம் வெளிவருவதற்கு விஜய் ஹெல்ப் பண்ணார். அப்போ தான் வந்து சிம்பு அது வரைக்கும் அஜித் ரசிகராக இருந்தார். பல இடங்களில் அதை வெளிப்படுத்திகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுச்சு நமக்காக வந்தது விஜய் தான், அஜித் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி அவர் அதுக்கப்புறம் விஜய் ரசிகராக மாறினார். ஸோ அதனால் வந்து அவருக்கு இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வரும்போது நாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருக்கலாம். அவங்க அப்பாவுக்கே அந்த எண்ணம் இருக்குது. அதனால தான் அவர் வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது ஆச்சா போச்சான்னு பேசிட்டு போனார் அவர். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று பிரச்சனை வந்தால் கூட 2 பேருமே சமாளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அப்பா முன்னாடி ஒருத்தருமே பேச மாட்டாங்க. அவர் தாட் புட்னு இறங்கிடுவார். ஸோ அதனால் அவர்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பட் விக்ரமை பொறுத்தளவுக்கு அவர் வந்து கலைஞர் குடும்பத்தில் அதுதான் சார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், கேஷுவலாக போட்டு வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து பர்பஸாக நான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அதனால தான் போட்டு வர்றேன் அப்படிங்கிற டோனில் வந்திருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து மேபி வந்து டிஆர் சார் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. சேம் டைமில் சிவகுமார் சாரோட ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டிஆர் சார் வந்து மாற்றம் வந்துட்டு வருமோ, இந்த எலெக்ஷனில் என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்லாம் எப்போ எலெக்ஷன் டைம்ல அன்னைக்கு டேட்டில் அது பயங்கர வைரல். ஸோ சேம் டைமில் இந்த சில சிவகுமார் சார் வந்து மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டு அதை பார்த்துலாம் பயங்கரமானு சொல்லிட்டு இருந்தாரு. சிவகுமார் சார் அகெயின்ஸ்ட் டிஎம்கே பேசுனது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா சார்? இல்லைங்க, அவருக்கு வந்து சமூகத்தின் மீது ஒரு பெரிய அக்கறை எப்பவுமே உண்டு. சிவகுமார்லாம் வந்து ஒரு முறை விவேக் பேசினார். சிவகுமார், கார்த்தி, சூர்யா 3 பேரும் இருக்கிற ஒரு மேடையில் விவேக் பேச சொன்னாங்க. அப்போ அவர் பேசினார், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் வந்து நல்லா பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு, பெரிய கலெக்ஷனு. இங்கே டி நகரில் மட்டும் வந்து அது பெருசாக வசூல் இல்லை. அது காரணம் சிவகுமார் சார் தான். ஒரு இடமா போய் அட்வைஸ் பண்ணி ஒருத்தனும் குடிக்கவே வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசினார். ஆரம்ப காலத்திலிருந்தே அவருக்கு வந்து இந்த மது மீது ஒரு பெரிய எரிச்சலும் கோபமும் உண்டு. அது குடும்பத்தை சீரழிக்குதுங்கிறத அவர் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரை பார்க்க யார் போனாலும் மதுவுக்கு எதிராக வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். ஸோ அப்படி தான் வந்து இந்த முறை அவர் சொல்லியிருக்கிறாரு. சரியான பிளேஸ்ன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் இன்னைக்கு வந்து அப்படி நிற்கிது. அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது மிச்சம் ஓட்டு போட வர்ற பல பேர் வந்து இதை யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுவாங்கலாம் அவர் நினைக்கிறார். இதில் வந்து பெரிய உள்நோக்கம்லாம் இருக்குன்னு நான் நினைக்கல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்யணும்னு சொல்கிறாரு. தப்பு இல்லையே, சரியான கருத்து தானே. ஜெய் அவரோட பேசியிருந்த அவர் கேம்பெயின் போனது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஆச்சரியம் வந்து அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் கரெக்டாக ஓட்டு போடுங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்காதீங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னார். ஜெய் மாதிரியான ஒரு ஆக்டர் இப்போ அடுத்ததாக வந்து இந்த ரெட் ஜெயின் மாதிரியான கம்பெனியோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் ஏன் இறங்கி ஒன்று செஞ்சார் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். நாளைக்கு அவரோட பர்சனல் லைஃப், சினிமா லைஃப்பில் இது பாதிக்குமா அப்படின்றது கேட்குறாங்க. பர்டிகுலர் சீரியல் ஆக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் அது பண்ணுறாங்க. இல்லைங்க, இப்போ சீரியலுக்கும் ரெட் ஜெயண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்களாம் ரொம்ப சுதந்திரமாக செயல்படலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜெய்யை பொறுத்தளவு கூட பெரிய படங்கள்லாம் எதுவுமே பண்ணல. இப்போ ஜெய் படத்தை ஏதாவது ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ண போகுதா? கிடையாது. அவ்வளோ பெரிய படங்களை அவர் பண்ண போகிறதில்ல. இன்னொன்று ரெட் ஜெயண்ட்டும் பெரிய படங்களை தவிர வேறு படங்களை அவங்க பண்ணலை. அதனால் ஜெய்யெல்லாம் அந்த கணக்கிலேயே வரமாட்டாருன்னு வச்சுங்களேன். அதனால தான் அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. இதே ஜெய் வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் இருந்தாருன்னா பேச மாட்டார். ஏன்னா இப்போ அவர் நம்மளை பாதிச்சா பரவாயில்ல, நம்ம என்ன முடிவு பண்ணாலும் எடுக்கலான்ட்டு ஒருத்தர் செயல்படுறது வேற. ஆனால் நம்மால் நம்முடைய ப்ரொடியூசர் பாதிக்கப்படக்கூடாது, அவர் போட்டிருக்கிற பல கோடிகள் இதில் வந்து ஒன்றும்லாம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது வேற. அந்த பொசிஷனில் அவர் இருந்தால் கட்டாயமாக நினைப்பார். அவர் இல்லைங்கிறதுனால தான் அவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறாங்க. முன்னாடிலாம் ஒரு பயம் இருக்குமோ அப்படின்னு ஒன்று இருந்துச்சு சார். இந்த தைரியம் எப்படி வந்து நான் முதல்ல கேட்டேன். இருந்தாலும் அந்த ஒரு பயம், ஏன்னா ஆட்சிக்கு வர கட்சிக்கு முன்னாடி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல சார். இப்போ அந்த டெம்ப்ளேட் அப்படியே உடஞ்சி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு ஒன்று இருக்கா சார்? இன்றைக்கி உங்களுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பேசலாம். எனக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் நீதி சொல்லுங்கள் அப்படின்ட்டு மக்கள் முன்னாடி வரலாம். ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் ஜெயலலிதா அம்மா காலத்துலலாம் பல பேர் பேசவே பயப்படுவாங்க. ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லவே தயங்குவாங்க. வழக்கறிஞர் விஜயன் ஒருத்தர் இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர் வந்து ஒரு கருத்தை ஒன்று சொன்னார். அப்போ அந்த அம்மா ஏதோ ஒரு இனிஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவர் வீடு பூந்து அடித்து பயங்கரமாக வெட்டி அவர் உயிர் படைத்ததே பெரிய விஷயமா மாறி போச்சு. அப்போ ஒரு கருத்தை சொல்லவே தயங்கின ஒரு காலமாக அப்போ இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்குமான்னா நடக்காது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது நீங்கள் சோசியல் மீடியாவில் உடனடியாக வீடியோவாக போடலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா
எங்கேயோ ஒரு சிசிடிவி கேமராவில் அது பதிவாயிருக்கும், அதை தூக்கி போட்டு பாருங்க இந்த அநியாயத்தை யார் வந்தாங்க பாருங்கன்னு நம்ம பேசலாம். அப்போ எல்லா கட்சிகளுமே ஒரு அடிப்படையில் ஒரு பயம் ஒன்று வந்திருக்கு. முன்ன மாதிரி ஒரு ரவுடிசம் வந்து இப்போ இருக்கான்னா கிடையாது. இருக்குது, ரவுடிசம் இருக்குது. அது வந்து ஒரு வெறிகொண்டத்தனமாக, ஒரு மூர்க்கத்தனமாக, ஒரு தனிப்பட்ட விரோதமாலாம் இருக்குது. பட் இப்படி பொதுவான ஒரு விஷயத்தில் ஒருத்தர் ஒரு கட்சியை ஆதரிக்கிறாரு, அவர் வீடு பூந்து அடிங்க, அவருக்கு ஒரு எதிராக அவர் தொழிலில் தலையிடுங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் எடுபடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் எடுபடாது. அந்த வாக்குப்பதிவு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்களை விட இந்த வருஷம் வந்து பயங்கர அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருந்துச்சு. சேம் டைம்ல இன்னொரு கொஸ்டின் ஆகும். இந்த கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பேரால போக முடியல. அது கண்டிப்பா நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய பேரால போக முடியல. ஏகப்பட்ட பேர் 6 மணிக்கு மேல என்னால ஓட்டு போட முடியல வருத்தப்பட்டு வீடியோ போட்டவங்க ஏகப்பட்ட பேர். ஸோ அவங்க சார்பா அது வந்து ஒரு பெரிய அநியாயங்க. ஆக்சுவலாக வந்து முதல் நாளே அரசு சொல்லிடுச்சு, ஒரு 6000 பேருந்துகளோ ஏதோ நம்ம எக்ஸ்ட்ரா விட போகிறோம், ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகிறவங்க ரொம்ப இதாக போயிடலாம், பிரச்சனை இல்லாமல் போயிடலாம்லாம் சொன்னாங்க. ஆனால் அது நடந்ததுன்னா இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கும்பலாக வந்தது தான். இப்போ இவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாமே அரசியல் தானே. இங்கே வந்து வெற்றி தோல்வி தான் பேசுமே தவிர நீங்கள் எந்த வழியில் அந்த வெற்றியை அடைந்தீங்கன்னு யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் பின்னால் வரலாறு எழுதப்படும் போது கூட 2026 தேர்தலில் இந்த கட்சி வெற்றி அடைஞ்சதுன்னு தான் எழுதுவாங்களே தவிர இது இந்த முறையில் வெற்றி அடைஞ்சதுன்னு யாரும் எழுத மாட்டாங்க. பணத்தை கொடுத்து ஜெயிச்சாங்க, ஓட்டு போட வந்தவங்களை அடித்து விரட்டினாங்க, அப்படிலாம் இருக்காது. வெற்றி மட்டும்தான் இருக்கும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிறது தான், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது உள்ளபடியே இந்த 6000 பஸ்களும் இயங்கி இருந்ததுன்னா அவங்கவுங்க போகிற ஊருக்கு கட்டாயமாக போய் சேர்ந்துருப்பாங்க. இதில் ஒரு பாதியாக குறைக்கப்பட்டதாக கூட நமக்கு சந்தேகங்கள் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம பொய்யெல்லாம் சொல்லலை, அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, எல்லாருமே சோசியல் மீடியாவில் வந்து அவங்க கருத்தை சொல்வதற்கு ஒரு பெரிய சுதந்திரம் வந்துருச்சுன்னு. அங்கே கிளாம்பாக்கத்தில் வந்த பல பேர் குடும்பமாக வீடியோ போட்டதை நம்ம பார்த்தோம். ரீல்ஸாக அது வந்துச்சு. இது மாதிரி நாங்கள் இத்தனை மணி நேரம் நிற்கிறோம், எங்களுக்கு பஸ் வரல, நாங்கள் ஊருக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்ன பல பேரை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்குங்கிறது தானே உண்மை. ஆமாம் சார். அண்ட் சேம் டைம் நிறைய பேர் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தது இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்ததோ அப்படின்னு ஒன்று இருக்குது சார். வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போடுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆமாம், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு வரணும்? ஏன்னா இப்போ நம்ம 1000 ரூபா செலவு பண்ணிட்டு போவோம், அங்கேருந்து வரவங்க ₹1,00,000 செலவு பண்ணிட்டு வரோம். ஆமாம். ஸோ இது அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அது இதெல்லாம் வந்துங்க இப்போ வளைகுடா போர் மட்டும் இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இப்போ அங்கேயே வந்து பொருளாதாரம் கொஞ்சம் நசிஞ்சு போயிருக்கு. ஒரு ₹1,00,000 செலவு பண்ணுறது ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது, இப்போ அது கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுமான்னு பாதி பேர் தங்கிட்டாங்க. ஒருவேளை இந்த வளைகுடா போர் மட்டும் நடக்கலைன்னா இந்த சவுதி, துபாய் இந்த மாதிரி பகுதிகள்லேருந்து ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்ததை நம்ம பார்த்தோம். இது ஒரு பெரிய எழுச்சியாகவே நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து விஜய் பிரச்சாரத்துக்கு வரல, அவர் வந்து 3 நாள் வரமாட்டேங்கிறாரு, 1 நாள் வராரு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிலே கிடையாது. ஒருத்தர் வந்திருக்கிறாரு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்த கூட்டங்கிறது ஒரு பெருங்கூட்டமாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஊரில் போய் போட்டு அனைவரும் திரும்பி போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நிறைய பேர் ஒரே நாளில் ஓட்டு போட்டு திருப்பி போகிறவங்களும் அதிகமாக இருந்தாங்க. அந்த வாக்குப்பதிவோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா 89% பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போதும் ஒரு 25 லட்சம் ஓட்டு எக்ஸஸாக இங்கே வந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ இந்த எஸ்ஐஆரில் குறைச்சது தான். அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சதவீத கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு 10% வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது. அது ஒரு பெரிய பர்சன்டேஜ் கிடையாது. அப்புறம் புது ஓட்டர்ஸ் வந்து ஒரு 26 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் ஓட்டு போட வந்ததெல்லாம் யங்ஸ்டர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே வந்து எந்த தேர்தல்லையுமே இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க. அது அப்பா அம்மா கடமை, நமக்கு எதுக்குன்னு உட்காந்துருக்கிற ஒரு கூட்டத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக அப்பா அம்மாவுக்கு முன்னாடி போய் ஓட்டு போட்டது இந்த வருடம் தான். அப்போ இதுக்கு காரணமாக விஜய் தான் இருந்திருக்கிறாரு. இது ஒரு ரோல் பண்ணும். இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, விஜய் வந்து ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒன்றும் பெருசாக அவங்க வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இருந்துச்சு. ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி இந்த எலெக்ஷனில் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இவங்க விசாரிக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு ஊர்கள்லையும் விசாரிப்பாங்க, யாருக்கு போட்டிங்கன்னா எல்லாம் ஒரே பேரை சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தை கேட்டால் ஒரே பேர் வருது, அங்கே போய் கேட்டால் ஒரு பேர், இங்கே எல்லாமே விஜய்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வருது. ஐயோ நம்ம எடுத்த கணக்கெல்லாம் தப்பாக போயிருமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸிட் போல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோடைய முடிவுகளை இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா 29ஆம் தேதி
இதில் மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் நடக்குது. அது முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து சொல்லணும். இல்லைன்னா இந்த இதோட தாக்கம் அங்கே இருக்கும்லாம் பல கதைகளை விடுறாங்க. அதனால் வந்து பல பேர் இங்கே எக்ஸிட் போல் பண்ணாமல் இருக்காங்க. ஒருவேளை அந்த எக்ஸிட் போல் சொல்லும் பொழுது விஜய்க்கு இன்னும் கூடுதலாக சீட்டை கட்டாயமாக ஒதுக்குவாங்க. இதற்கிடையில் நாம் பல அரசியல் நிருபர்கள்ட்ட பேசுகிறோம். காவல்துறை கணிப்பு என்னங்கிறத நம்ம கேட்குறோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு 20-30 சீட்டு வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 20-30 சீட்டு. ஆமாம், ஒரு 30 சீட்டுக்கிட்ட அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா ஒரு இழுபறியான ஒரு கவர்மெண்ட்டாக தான் வந்து நிற்கும். ஆக்சுவலாக யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. விஜயினுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் விசாரித்தவர்கள், ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட தான் நம்ம பேசுகிறோம். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். 4ஆம் தேதி இது வந்துகிட்டே இருக்கு. இந்த இழுபறியான தேர்தல் அரசியல்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ரோடு. ஒன்று இந்த சைடில் பிஜேபி, இந்த சைடில் வந்து நம்ம இன்டர்வியூ முன்னாடி பேசிகிட்டு இருந்தவங்க, இந்த சைடில் வந்து டிஎம்கே. யாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஏன்னா எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணாலுமே நீங்கள் அகேன்ஸ்ட் பேசுகிறீங்க, ஏன் சப்போர்ட் பண்ணீங்கன்னு ஒரு வந்துடும் சார். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் நம்ம யூகத்தின் அடிப்படையில் பேசணும்னு வச்சுக்கிங்களேன், இவர் வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபியை தள்ளி வச்சிருக்கிறார். இப்போ கொள்கை எதிரியோடு போய் ஆதரவு தெரிவிப்பதுங்கிறது பெரும்பாலும் நடக்காத விஷயம். அப்போ திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாகணும். திமுகவை அவ்வளோ தூரம் மேடைக்கு மேடை திட்டிவிட்டு எப்படி அவங்களுக்கு போய் ஆதரவு தெரிவிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி தாவேக்காவினர்கிட்டே வரும். அப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஒருவேளை தாவேக்காவினர் நினைக்கிற மாதிரி ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்று அவரே ஆட்சி அமைச்சா இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி ஜூனியர் உடனில் நம்ம பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க மே 8ஆம் தேதி அவங்க வந்து ஆட்சியில் அமர்வதற்கான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மந்திரிகள் லிஸ்ட்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதில் ஒரு செய்தி. மந்திரிகள் லிஸ்டா சார்? ஆமாம், ஓகே. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தானே சார் அவங்களுக்கு? ஆமாம், அதில் வந்து அவங்க ஜெயிச்சிட போகிறதா அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மே 8ஆம் தேதி பதவியேற்பதற்கான நாளாகவும் அவங்க குறிச்சிருக்கிறதா ஜூனியர் உடனில் போட்டிருக்காங்க. அப்போ அதற்கான வேலைகளை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் செய்ய போகிறதில்ல. இன்னும் நாங்கள் வந்து அருண்ராஜ் எல்லாம் இருக்கார். இப்போ எல்லாமே வந்து கருத்து கணிப்பெல்லாம் அவங்களும் எடுத்திருப்பாங்க இல்லையா. ஆதவர்ஜுனாவே அப்படி ஒரு டீம் வச்சிருந்தவர் தான். அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா. அவங்க தனிப்பெரும்பான்மையோட வந்தால் அது வேற. ஆனால் இந்த 30-40 வரும் பொழுது யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அது எல்லாமே 4ஆம் தேதி தான். அதுக்கு முன்னாடி பேசுகிறது எதுவுமே வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அண்ட் வந்துட்டு நம்மளுடைய ஜனநாயகன் படம், இந்த படத்தை வந்து லாஸ்ட்டாக தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு என் படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அதோட எடிட்டரை வந்து ஒரு சில சங்கத்தில் இருந்தாலும் நீக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன சார் உண்மை நடக்குது? இல்லை, ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்து அந்த எடிட்டர் மீது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துச்சு. அமீர் கூட ரொம்ப வெளிப்படையாக சொன்னார், அந்த எடிட்டரை விசாரிக்கணும்லாம் சொன்னார். அப்போ அந்த எடிட்டருடைய மனைவி 8 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்கலாம் ஆர்கே செல்வமணி பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். எடிட்டர் மீது தவறில்லை. அதே நேரத்தில் அந்த எடிட்டர் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட உதவியாளர்களை அவர் வச்சுருந்துருக்கிறார். இவங்க யாருமே வந்து எடிட்டர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸ். இப்போ அவங்க மீது எந்த நம்பகத்தன்மையும் இருக்காது. இப்போ ஒரு சங்கத்தின் கீழே வேலை செய்கிற ஒருத்தராக இருந்தால் அவருக்கு அடிப்படையில் ஒரு பயம் வரும், இந்த சங்கம் கேட்குங்கிற பயம் வரும். அப்படி இல்லாதவர்களே வேலைக்கு வச்சுக்கிறதுங்கிறது சங்க விதிகள்லேயே இல்லை. அப்போ ஏன் அவர் வச்சுக்கிட்டாருங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர் தான் வந்து இதை லீக் பண்ணாருங்கிற தகவல் இருக்குது. இப்போ எப்படி அவர்கிட்ட அது போச்சு அப்படின்னா, இந்த எடிட்டர் இருக்கார் இல்லையா, பிரதீப்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து எடிட் பண்ண ஃபுட்டேஜை டெலிட் பண்ணவே இல்லை. இப்போ அவருடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்தில் வேற ஒருத்தர் வந்து வேற ஒரு படம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவர் சூரி படம் ஒன்று எடிட் பண்ண தான் வந்திருக்காரு. சூரி இப்போ மண்டாடி படம் பண்ணிருக்காரு இல்லையா, இந்த படத்தினுடைய எடிட்டர் தான் அந்த பையன். அவர் வந்து மண்டாடி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு சும்மா அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு நோண்டி பார்க்கும்போது அவர் கண்டுபிடிக்கிறாரு ஜனநாயகன் ஃபுட்டேஜ் எல்லாம் அதில் இருக்குது, ரீல் பை ரீலாக இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் காப்பி பண்ணி அவருடைய ஐக்ளவுடுக்கு அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு வெளியில் போய் அதை டவுன்லோட் பண்ணி அவர் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வெளியாகுது. அப்போ இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னா அந்த எடிட்டருடைய அஜாக்கிரதை. இவர் திருடலை, இவர் திருட்டுக்கும் துணை போகலை, ஆனால் அவருடைய அஜாக்கிரதை வந்து இப்படி ஒரு வேலையை பண்ண வச்சிருச்சு. அப்போ அந்த எடிட்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு தான் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. நாளைக்கு வந்து ஒரு பெரிய படம் பண்ணுறாங்கன்னா இவரை கட்டாயமாக கூப்பிட மாட்டாங்க.
ஏன்னா ஒரு முறை இவரால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. இப்போ பாருங்க, ஒரு 100 ரூபா 200 ரூபா பிரச்சனை இல்லை, 500 கோடி ரூபா படம் அநியாயத்துக்கு போயிடுச்சது இல்லை. யாரை போய் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும்? யார்கிட்டையுமே அந்த சக்தி கிடையாது. இப்போ இந்த ஜெயிலில் இருக்கிற அந்த பையன் என்ன பெருசாக வச்சுருக்க போகிறான்? அவன்கிட்ட போய் நீங்கள் என்னத்தை கலெக்ட் பண்ண முடியும்? ஒன்றுமே கிடையாது. இந்த எடிட்டரை போய் என்னத்தை கலெக்ட் பண்ண முடியும்? எல்லாமே வந்து ஒரு படத்தில் ஒரு அதிகபட்சம் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க? ஒரு 50 லட்ச ரூபா வாங்குவாங்களா? அவ்வளோ கூட எடிட்டருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவர்கிட்டருந்து நீங்கள் என்னத்தை ரெக்கவர் பண்ண முடியும்? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படமே இன்றைக்கி வெளில போயிடுச்சு இல்லை. அப்போ அந்த அவர் சஸ்பெண்ட் பண்ணது நியாயமானது. கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் இந்த எடிட்டர்ஸ் மேலே இதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வருமோ அப்படின்ற லாஸ்ட் வீக்லையும் கேட்டிருந்தேன். திருப்பியும் நீங்கள் சொல்கிறதுனால நான் ஆணித்தரமாக அதை கேட்குறேன். இதுக்கப்புறம் இந்த எடிட்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுல ஒரு சந்தேகம் வந்து இருந்துகிட்டே இருக்குமோ அப்படின்னு. கட்டாயமாக இருக்கும். அவரோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. முதல்ல நமக்கு அது வேண்டாங்கிற முடிவை தான் எடுப்பாங்க. அண்ட் வந்து இந்த அரசன் படத்தோட ஷூட் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எஸ்டிஆர் அவர்கள் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அது இன்டர்நெட் ஃபுல்லாக பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா சார், இல்லை எதனால திருப்பி அந்த படத்தை திருப்பி ஆரம்பிக்கிறாங்களா சார்? இல்லை, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து ஐஸ்வரி கணேஷ் தான், அந்த ஐஸ்வரி கணேஷுக்கும் சிம்புவுக்கும் இருக்கிற பிரச்சனை தெரியும். அவர் வந்து தொடர்ந்து 3 படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸை கொடுத்துருந்தாரு. ஒரு படம் தான் நடித்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் நடிக்கலை. இதில் வந்து அவர் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்க போக அது நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து சிம்பு பலமுறை ஐஸ்வரி கணேசை தொடர்பு கொண்டால் ஒரு ஃபோனை எடுக்கலை. என்ன காரணம்னா, இவரால் வந்து நமக்கு பெரிய லாஸு, அப்போ நாம் ஏன் இவர்கிட்ட பேசணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து பஞ்சாயத்தில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு ஃபோன் எடுக்கவே இல்லை. நடுவில் ஒரு முறை சிம்பு வந்து சொல்லாமலே அவர் ஆஃபீஸ் போயிட்டார். அப்போ கூட ஐஸ்வரி கணேஷ் என்ன பண்ணிட்டார், நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்க, காஃபி சாப்பிடுங்க, நீங்கள் கிளம்புங்க, உங்கள்கிட்ட நான் பேச விரும்பலை, இதுக்காக வந்தாங்கல்ல தானு சாரும் செல்வமணியும், நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் கிளம்புங்கன்ட்டார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. அரசன் ஷூட்டிங்கை வெப்சைட்டை சொல்லி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதில் என்னென்னா, சிம்பு அவர்கிட்டருந்து வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் இவர் நடிப்பதாக சொல்லி ஒரு ஒரு செட்டு ஒன்று போட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதில் வந்து அவருக்கு ஒரு 6 கோடி ரூபா தனியாக லாஸ்ன்னு அவர் சொன்னார். 6 11 கோடி ரூபா கொடுங்கன்னு அவர் கேட்டிருந்தார் சிம்புக்கிட்ட. அப்புறம் பேசிக்கிச்சு ஒரு வழியாக என்ன பண்ணாங்க, அவர் வாங்கின அட்வான்ஸை கொடுத்துறாரு, மேற்கொண்டு ஒரு 1.5 கோடி ரூபா கொடுத்துட்றாரு. அதோட பிரச்சனையை முடிச்சுங்கன்ட்டாங்க. முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சார். ஆனால் எஸ்டிஆருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த நிருபர் அந்த இடத்துல கேள்வி கேட்குற கூட இப்போதான்ப்பா திருப்பி நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கேன், திருப்பி வேற இடத்துல இழுத்து விட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ திருப்பி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறமும் வருமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல? இதுக்கப்புறமும் வரும். ஏன்னா ஏற்கனவே மைக்கேல் ராயப்பன் அவருடைய படம் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. ட்ரிபிள்ஏன்னு ஒரு படம் பண்ணாரு. அதற்கான செட்டில்மெண்ட்டு இன்னும் அவர் பண்ணலை. அவர் வந்து என்னைக்கு நிற்பாருன்னு தெரியல. அவரும் ஒரு பக்கம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மைக்கேல் ராயப்பனோட கம்பேர் பண்ணும்போது ஐஸ்வரி கணேஷ் வந்து சில சங்கங்களை கைக்குள்ளே வச்சிருக்காரு. மைக்கேல் ராயப்பனுக்காக பெரும்பாலும் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் இவருக்காக வந்து ஒரு பெப்சிங்கிற பெரிய சங்கமே வந்து நிற்கிது. அப்போ இந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சு விட்ருவோன்னு முடிச்சுட்டாங்க. அது என்னைக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது ஒன்று இருக்கு. அண்ட் வந்து சேம் டைமில் சார், தனுஷ் சாரோட அந்த கரப்படம் வந்துட்டு வருது. ஏன்னா அவர் விக்னேஷ் ராஜா வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்துட்டு ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லராக வந்து இருந்துச்சு. இந்த படம் வந்து இந்த பெட்ரோல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேங்க் கொள்ள அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஸோ வந்து தனுஷ் அவர்களை வச்சு ஒரு மாதிரி பண்ணிடுவாரோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் கிரைம் த்ரில்லர் இருப்போ, அடுத்து கமர்ஷியல் ஜோனுக்கு வர்றப்போ மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், வேற மாதிரியான ஜானரில் எடுக்கணும். ஸோ அது எந்த அளவு வந்திருக்கு சார்? ஏன்னா ட்ரெய்லர் பார்த்து இல்லை பாருங்க, இந்த கதையை வந்து அவர் எப்போவோ எழுதியிருக்கிறாரு. ஷூட்டிங்கே எப்பயோ முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த ஈராக் போர் வந்து இப்போ வந்திருக்கு. இது எவ்வளோ கோயின்சிடென்ட் ஆகுது பாருங்களேன். ரொம்ப இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அது வரும்பொழுது அது இன்னும் ஆப்டாக இருக்கும் படம் பார்க்குறவங்க. ஏதோ நேற்று இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் தனுஷனுடைய அந்த கேரக்டர், அவர் திருடுறது போகிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் திருடனா அல்லது வேற யாராவதாங்கிற ஒரு டவுட்லாம் வருது. பட் இந்த டைரக்டரை பொறுத்தளவுக்கு தனுஷ் பாராட்டிகிட்டே இருக்காரு. இது வரைக்கும் நான் எத்தனையோ டைரக்டர்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் விக்னேஷ் ராஜா மாதிரி ஒரு டைரக்டர் நான் இப்போ தான் பார்க்குறேங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வெற்றிமாறன் மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டாரு. மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு சூப்பர் டைரக்டரோட ஒர்க் பண்ணிவிட்டு அவர் இந்த விக்னேஷ் ராஜாவை இவ்வளோ தூரம் பாராட்டுறாருன்னா அப்போ இந்த படம் எப்படி வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க படத்திலாம் விட ஒரு முழுக்கு ஜாஸ்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த டெப்த் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து சிவகாசி படம் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படம் வரல, விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் ஓகே. அது இந்த எலெக்ஷன் டைம் முடிஞ்சோடனே அது ஒன்றும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கலெக்ஷனாக எந்த லெவலில் இருக்குது சார்? ஸோ ஆடியன்ஸாக எந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி? சிவகாசி படம் அப்பயே பெரிய ஹிட்டு படங்க. அது ஒரு சரவடியான ஒரு படம். அது நீங்கள் அந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காது உங்களுக்கு. அப்படி ஒரு
ஸ்க்ரீன் பிளே அதுக்குள்ளே இருக்கும். பேரரசு பேரரசு வந்து அது வரைக்கும் சூப்பரான டைரக்டராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவரே நடிக்க வரேன்னு உள்ளே வந்து ஏடா கூடமாக சில வேலைகளை பண்ணி வச்சாரு. அவருக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கில்லி மாதிரி இது. கில்லி எப்போ போட்டாலும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் அது. பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. கலெக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க இல்லை மக்களுக்காக அது பண்ணியிருக்கிறது இல்லைங்க, ரெண்டுமா வச்சுங்களேன். இப்போ ஜனநாயகன் வரல, எலெக்ஷன் டைம், அவன் எல்லாமே விஜய் மேலே ஒரு பைத்தியம் முடிச்சு திரிகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் இறக்கணும்னா ஒரு பக்கம் கலெக்ஷனு, இன்னொரு பக்கம் விஜய்க்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குமேன்னு நினச்சி தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு நிறைய சினிமா பற்றியும் அரசியல் பற்றியும் நிறைய உண்மையான நேர்மையான தகவல்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார்.